ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சாயோட அன்பு குழந்தைகளுக்காக இந்த ஒரு பதிவு. நம்ம எல்லாரும், அதாவது பக்தர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்ன விருப்பப்படுறாங்கன்னா, தான் வணங்குற கடவுளுக்கு பிரியமான பக்தராக இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளோட சாய்க்கு விருப்பமான அன்பு குழந்தையாக இருக்கணும்னு விருப்பப்படுறோம். இப்போ நம்ம சாயோட அன்பு குழந்தையா, அவருக்கு விருப்பமான பக்தனா அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முழுவதுமாக கேளுங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களோட உணர்வுகள், நீங்களா சாயி, உங்கள் இருவருக்கும் உண்டான உறவு எப்படிப்பட்டதுங்கிறத இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய முக்கியமான விஷயங்கள் ஷீரடியிலேருந்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். முக்கியமாக நமக்கும் சாய்க்குமான உறவுகள் எப்படிப்பட்டது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்களும் இதில் கலந்துக்கோங்க. உங்களுக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். நம்ம ஒரு சில நேரத்தில் ஒரு சில தவறுகள் வந்து செய்திருவோம். தவறுகள் செய்ததுக்கப்புறமா, சாயி என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களோட பக்தனாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தவறை செய்துட்டேன், கோவப்பட்டுட்டேன், அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவோம். தவறான முடிவுகள் எடுக்கிறதா இருக்கட்டும், யாரையாவது நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம வந்து வெறுப்பை காமிச்சிருப்போம், கோபத்தை காமிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட தவறை உணர்ந்து சாய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்போம். ஒரு சில நேரத்தில் நம்ம செய்த தவறாக சரியானு கூட தெரியாமல் சாயோட பாதத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம். சாயை நான் மன்னிச்சிருங்க, நான் நல்லது பண்ணனா கெட்டது பண்ணனான்னு கூட தெரியல, நீங்கள் தான் எனக்கு வந்து பதில் சொல்லணும்னு அவர்கிட்ட வந்து கேட்டு நின்றுக்கிட்டு இருப்போம். இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கும் இந்த ஒரு பதிவிலேயே எல்லா பதிலும் வந்து அடங்க போகுது. பொதுவாக இந்த கோபங்கிறது எல்லாருக்கும் வந்து எதிரானது. யாருக்கும் வந்து நியாயம் அநியாயம் அந்த மாதிரிலாம் கிடையாது. கோபத்தில் நல்ல கோபம் கெட்ட கோபம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம யார் மேலேயாவது கோபத்தை செலுத்தினாலும், கோபப்பட்டாலும், இல்லை நம்ம மேலே யாராவது கோபப்பட்டாலும் அதோட விளைவுகள் மிகப்பெரியதாக இருக்கும். ஒரு நேரம் போல் இருக்காது. இந்த கோபம் மட்டும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி அமைச்சிடும். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டோம். இந்த கோபத்தை பற்றி திரும்ப அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வீடியோ கேட்குறவங்களாம் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதனால் இப்போ நம்ம குயிக்காக அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஒரு முறை இந்த திரௌபதி வந்து என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த துரியோதனோட கௌரவர்களோட அரசவையில் மானபங்கப்படுத்தப்படுறாங்க. அதாவது அவங்களோட புடவையை பிடிச்சி, அவங்களோட உடையை பிடித்து துரியோதனன் சொல்வதற்காக துச்சாதனன் அவனோட தம்பி என்ன பண்ணுறான், துணியை பிடிச்சி இழுக்கிறான். மானபங்கப்படுத்த பார்க்குறாங்க, அவமானப்படுத்த பார்க்குறாங்க, கதறாங்க. 5 கணவர்கள்கிட்டையும் காலில் விழுந்து கெஞ்சிறாங்க, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு. எவ்வளோ பெரியவங்களாம் இருக்காங்க, பீஷ்மர்லாம் இருக்கார், யார் யார் காலையே வந்து விழுகிறாங்க. நான்லாம் உங்களோட மகள் மாதிரி இல்லையா, கருணை காமிக்க மாட்டிங்களா, காப்பாற்ற மாட்டிங்களான்னு. யாரும் காப்பாற்றலை. கடைசியாக 2 கையை தூக்கி கிருஷ்ணான்னு கூப்பிட்றாங்க. கிருஷ்ணர் வந்து காப்பாற்றுறாரு. ஆனால் அந்த நேரத்தில் கிருஷ்ணர் காப்பாற்றுறதோட திரௌபதி வந்து விடலை. ஒரு சபதம் எடுக்கிறாங்க அந்த அரசவையில் ஒரு சபதம் எடுக்கிறாங்க. கிருஷ்ணர் முன்னிலையில் எல்லாரும் முன்னாடியும் ஒரு சபதத்தை எடுக்கிறாங்க. என்னோட ஆடியை பிடித்து இழுத்த இந்த துச்சாதனோட மார்பை பிளந்து, அவனை கொன்று அவனோட மார்பை பிளந்து அதில் இருக்கிற ரத்தத்தை எடுத்து என்னோட முடியில் பூசினதுக்கு அப்புறமா தான் என்னோட முடியை நான் முடிவேன். அது வரைக்கும் என்னோட முடியை நான் வந்து முடிய மாட்டேன், தலைவிரி கோலமாக தான் இருப்பேன் அப்படின்னு திரௌபதி ஒரு சபதத்தை எடுக்கிறான். போரும் வந்து முடியுது, எல்லாமே நடந்து கொண்டு இருக்க முடிகிற அந்த கடைசி கட்டத்தில் எல்லாரும் மாண்டு விட்டார்கள். லட்சக்கணக்கான பேர். அந்த மகா யுத்தம், அந்த காரணமே இந்த திரௌபதியோட சாபமும் அந்த சபதமும் தான். அந்த கோபத்தில் எடுத்த அந்த சபதம், திரௌபதி எடுத்த அந்த சபதம், அந்த திரௌபதி கோபப்பட்டது சரியா தவறா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், சரியா தவறா? எல்லாரும் சரின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் இதே திரௌபதி என்ன பண்ணுறா, ஒரு சமயத்தில் இந்த போர்லாம் முடிகிற அந்த இறுதி நாளில், இறுதி கட்டத்தில் அஸ்வத்வாமன் யாருமே செய்யாத ஒரு கொடுமையான ஒரு செயல், எந்த அரக்கனும் எந்த ஒரு கொடுமைசாலி யாருமே செய்ய மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறான். திரௌபதியோட குழந்தைகள்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைகளை கண்டன் துண்டமாக வெட்டி நெருப்பில் போட்டு எரித்து சாம்பல் ஆக்கிறான். அந்த குழந்தைகளோட தலையை மட்டும் எடுத்துகிட்டு போகிறான் அடையாளத்துக்காக. 5 குழந்தைகளோட 5 தலைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு உடல் முழுவதையும் கண்ட துண்டமாக வெட்டி எரிஞ்சு சாம்பல் ஆக்கிட்டான். எந்த ஒரு பாதகனும் எந்த ஒரு கொடுமையானவனும் எவனுமே செய்ய மாட்டான். அப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டான். அரக்கர்கள் கூட செய்ய துணியாத ஒரு செயலை செய்துட்டான்.
எல்லாரும் கோவப்படுறாங்க. பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் அவனை இப்போ நான் இப்பயே கொல்லுவேன்னு சொல்லி கிளம்புறாங்க. யுதிஷ்டர், தர்மதேவர், அர்ஜுனன், பீமன் கதையை எடுத்துகிட்டு கிளம்புறான். அர்ஜுனன் வந்து காந்திபத்தை எடுத்துக்கிட்டு இப்பயே நான் அவனை கொல்ல போகிறேன். நகுலன், சகாதேவன் எல்லாரும் 5 பேர் வந்து கிளம்புறாங்க. கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் அவனை விடக்கூடாது, அவனை வந்து கொன்னே ஆகணும் அப்படின்னு. அப்பொழுது தடுத்து நிப்பாட்டுறா திரௌபதி. இந்த போருக்கே காரணம், இத்தனை லட்சக்கணக்கான பேர் இறந்ததுக்கு காரணமே திரௌபதியோட கோபம்தான். அவள் எடுத்த சபதம் அந்த கோபத்தில், அதுதான் காரணம். அப்படிப்பட்ட திரௌபதி தடுத்து நிப்பாட்டுறான். வேணாம், விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா என்னோட 5 குழந்தைகளை நான் பிரிந்து எவ்வளவு கஷ்டப்படுறேன், எப்படி அழுகிறேன். இதே மாதிரி தான் துரோணாச்சாரியரோட மனைவி அஸ்வத்தாமனோட அம்மாவும் கஷ்டப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க, அழுவாங்க. அதனால் மன்னிச்சு விட்டுருங்க. அந்த கஷ்டத்தை இன்னொரு தாய்க்கு, நான் அனுபவிக்கிற இந்த கஷ்டத்தை இன்னொரு தாய்க்கு நான் கொடுக்க வேணான்னு நினைக்கிறேன், மன்னிச்சு விட்டுருங்க அவனை அப்படின்னு திரௌபதி சொல்கிறாங்க. எந்த திரௌபதி? இந்த குருச்சேத்திர போருக்கே காரணமான திரௌபதி. எத்தனை உயிர்கள் போயிருக்கு அந்த சபதத்தினால. அப்பொழுது கிருஷ்ணன் வந்து பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. எல்லாம் அழுதுகிட்டு நிற்கிறாங்க, இவர் மட்டும் சிரிக்கிறார். சிரிச்சுக்கிட்டே திரௌபதியை பார்த்து கேட்குறார், ஏம்மா இப்போ நீ இந்த மன்னிக்கிற பண்பு உனக்கு வந்துருச்சு, இதே மாதிரியே அன்னைக்கு நீ மன்னிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம்ல நினச்சி பாருங்கள். இவ வந்து அந்த சபையில் வந்து அவமானப்படுத்தப்பட்டா. திரௌபதி அவமானப்படுத்தப்பட்டதுனால ஒரு சபதம் அது. இப்போ ஒரு குழந்தை 5, அதுவும் ஒரு குழந்தை இல்லை 5 குழந்தை, அதுவும் பிஞ்சு குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள். அந்த குழந்தைகளை வெட்டி கண்ட துண்டமாக வெட்டி நெருப்பில் போட்டு எரித்து சாம்பலாக்கியிருக்காங்க. எதுக்கு முதல்ல திரௌபதி வந்து ரொம்ப கோவப்படணும்? எதற்காக வந்து சபதம் எடுக்கணும்? தன்னை ஒருத்த அவமானப்படுத்திட்டான் அப்படிங்கிறதுக்காக கோபப்படணுமா? இல்லை என்னோட குழந்தைகளை 5 குழந்தைகளை, ஒன்றும் தெரியாத குழந்தைகள், அந்த குழந்தைகளை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி கோபப்படணுமா? எதற்காக கோபப்பட்டிருக்கணும்? அதான் கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, ஏமா இதே மாதிரி அந்த மன்னிக்கிற பண்பு, அன்னைக்கு நீ துச்சாதனனை உன்னோட ஆடையை பிடித்து இழுத்தாங்கிறதுக்காக நீ வந்து சபதம் கொண்ட கோபப்பட்ட, அன்னைக்கு நீ அவனை மன்னிச்சு விட்டுருந்தேன்னா இந்த குருஷேத்திர போரே நடந்திருக்காதே, இத்தனை ஆயிரக்கணக்கான இத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்து இறந்திருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அப்போ தான் புரியுது இவளுக்கு, யாருக்கு? திரௌபதிக்கு. கிருஷ்ணா நான் இப்போ தப்பு பண்ணிட்டேனா, நான் கோபத்தில் தப்பு பண்ணிட்டேனா கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து கேட்குறான். அப்பொழுது கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், இங்கே சரி தவறுன்னு எதுவும் கிடையாது, நீ எதுவும் நினச்சி கவலைப்படாத, நீ தவறே செய்திருந்தாலும் நீ என்னோட பிரியமான பக்தை, அதை நான் சரி செய்து விடுவேன். எப்படி? நீ என்னோட பிரியமான பக்தை, அதை நான் சரி செய்து விடுவேன். நிறைய கேள்விகள் இப்போ இந்த கதையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்குள்ளே வந்து எழலாம், இல்லை உங்களை பார்த்து நம்மளை பார்த்து மற்றவங்க கேட்ட கேள்விகள் எழலாம். அப்போ கடவுள் வந்து இப்போ நம்ம சாயை வணங்குறோம், எந்த தெய்வத்தை வேணால் வணங்குறதா இருக்கட்டும். இப்போ ஒரு தெய்வத்தை வணங்கும்போது அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, கடவுளை பற்றி பழித்து பேசுகிறவங்க, அந்த நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள் உங்களை மட்டும் தான் பார்த்துக்குவாரா, ஏன் எங்களெல்லாம் பார்த்துக்க மாட்டாரா, நல்லது செஞ்சால் தானே கடவுள் அப்படின்லாம் கேள்விகள்லாம் கேட்பாங்க. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், உங்களுக்கு என்ன நம்ம எல்லாரையும் பார்த்துக்குவார். யாருக்கும் வந்து சொந்தமானவர் கிடையாது. அவர் பொதுவானவர். எல்லாருக்குமே சொந்தமானவர், எல்லாரையும் பார்த்துக்குவார். பாகுபாடே கிடையாது. அதுலேயும் நம்ம சாயை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவருக்கு வந்து பாகுபாடே கிடையாது. அந்த மக்கள் இந்த மக்கள், அந்த மொழி இந்த மொழி, அந்த மதம் இந்த மதம், அந்த நாடு இந்த நாடுன்னு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. அனைத்துக்கும் பொதுவானவர். இப்பொழுது இந்த கடவுள் எல்லாருக்குமே பொதுவானவர், யாருக்கும் தனிப்பட்ட முறையில் சொந்தமே கிடையாது, எல்லாரையும் பார்த்துக்குவார். இந்த கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த விதண்டவாதம் பேசுகிறவங்க, அப்புறம் நம்மளையே வந்து ஒரு சில கேள்விகள் கேட்டு நம்ம தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குவாங்க, நீங்கள் ஏன் அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்கன்னு. அப்போ அவங்களுக்குமே அவர் தான் பாதுகாப்பு கொடுக்குறாரு, எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஆனால் அவரை நம்புகிறவங்க, அவரோட நாமத்தை ஜபம் பண்ணுறவங்கள அவர் பிரியமானவங்களாக வச்சுக்கிறாரு, கூட பிரியமான குழந்தைகளை ஏற்று கூட வச்சுக்கிறாரு. அந்த பிரியமான குழந்தைகள் ஏதாவது ஒரு தவறு செய்தாலும் அந்த தவறை அவர் சரி செய்வார். அதை தவறாக போக விடாமல் அந்த தவறினால் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் துணை நிற்பார், அதை சரி செய்து விடுவார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சாய் உங்களோட தவறுகளை சரி செய்திருக்காரா? எப்போதுமே அவருக்கு நம்ம பிரியமான குழந்தைகள் தான், அதை எப்போதும் மனசில் வச்சுக்குவோம். அதாவது நான் ஒரு தவறு செய்துட்டேன், என்னோட சாய் என்ன மன்னிப்பாரா, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கேள்வியும் வேணாம். அவரை முழுவதுமாக நம்புங்க. தெரியாமல் ஏதாவது ஒரு தவறுகள் செய்திருந்தால் கூட அதை அவர் சரி செய்து விடுவார். தொடர்ந்து எப்போதும் போல் நல்லதை மட்டுமே சிந்திங்க.
செய்த தவறுகள்லேருந்து கற்றுக்கிட்ட பாடத்தை மனசில் வச்சுக்கோங்க. இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.